இது உங்களுக்கு தெரியுமா? பல்ப கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்புகளின் தந்தைன்னு சொல்ற தாமஸ் ஆல்வா எடிசன், அவர் பல்ப கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி எத்தனையோ நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான முறை தோல்வி அடைந்து கொண்டேதான் இருந்திருக்கிறார். ஒரு வரலாற்று உண்மை சொல்லுது, 10,000 முறை அவர் தோற்று போனாராம். ஆனாலும் அவர் சொன்னது என்ன தெரியுமா? என்னுடைய முயற்சிகள் தோற்கலாம், ஆனால் நான் முயற்சிப்பது தோற்பதே இல்லை அப்படின்னு சொல்றாரு. நான் இதுவரைக்கும் கண்டுபிடிப்புகளுக்காக முயற்சி செஞ்சது தோற்று இருக்க உண்மைதான், ஆனா அதுக்காக நான் முயற்சிக்கிறத விடப்போவதே இல்லை அப்படின்னு சொல்லி தாமஸ் ஆல்வா எடிசன் சொன்னார். அதனாலதான் உலகத்திலேயே அதிக கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்த, அதாவது 1000க்கும் மேற்பட்ட கண்டுபிடிப்புகளை அவர் கண்டுபிடிச்சாரு. இதுல இருந்து ஒரு ஆவிக்குரிய பாடமும் நமக்கு இருக்குது. நீங்க பாவத்துல ஜெயிக்கணும், இந்த காரியத்தை முயற்சிக்கணும், இனி இதை தொடக்கூடாது, இனி இதை பார்க்க கூடாது, இனி இந்த வழியில நான் செல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய தீர்மானம் எடுத்துக்கொண்டே இருக்கலாம். ஆனா அதுல முயற்சித்து முயற்சித்து தோற்றுக்கிட்டே இருக்கிறீங்களா? கவலையே படாதீங்க. உங்க முயற்சிக்கிறத நீங்க விடவே விடாதீங்க. பைபிள் வசனம் சொல்லுகிறது, நீதிமான் விழுந்தாலும் எழுந்திருப்பான் அப்படின்னு சொல்லுது. இன்னும் ஒரு தீர்க்கதரிசி சொல்லுகிறார், சத்துருவே என்னை குறித்து சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், என் தேவன் என்னை வெளிச்சத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார் அப்படின்னு சொல்றாரு. பாவ போராட்டமா நீங்க முயற்சித்து தோற்று போயிருக்கிறீங்களா? எத்தனை முறை நீங்க விழுந்தாலும் பரவாயில்ல, மீண்டும் மீண்டும் முயற்சித்து முயற்சித்து ஆண்டவருடைய கிருபையை, அவருடைய மன்னிப்பை நாடுங்கள். நிச்சயமாய் நீங்கள் ஒரு நாள் வெற்றி பெறுவது உறுதி.